ஹாய் ஹலோ, இது லென்சி டாக்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு பேய் கதை கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் சப்போர்ட் தான் எங்களை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஹெட்செட்ஸை மாட்டிக்கோங்க. இந்த கதையில் வர ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் உங்கள் கண் முன்னாடி உருவகப்படுத்துங்க. நம்ம இன்னைக்கு கேட்க போகிற கதை த ஹவுஸ் ஓனர். ஜான் அவரோட அடுத்த கதைக்காக ஊட்டி செலக்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல அவர் தனிமையாக போய் ஒரு நல்ல ஹாரர் ஸ்டோரி எழுதணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஊட்டியிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தனியான ஒரு இடத்துல ஒரு தனி வீடு, அந்த இடத்த ரெண்ட் பண்ணி அவர் கதை எழுத ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல வேறு எந்த வீடும் இருக்காது. அந்த ஜான் தங்கிட்டு இருக்கிற வீடும் அது பக்கத்துலேயே அந்த ஹவுஸ் ஓனரோட வீடு, இது 2 தான் இருக்குது. நிறைய பேர் அந்த இடத்த ஹாண்டட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி ராத்திரி ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறார். அப்போது தூரத்துலேருந்து ஒரு சத்தம். யாரோ ஒரு பேரை சொல்லி கூட்ட மாதிரி அவருக்கு தோணுச்சு. கதையில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்காருன்னு அவரை நம்பி அவர் அதெல்லாம் விட்டுட்டு திருப்பியும் கதைக்குள்ளே போக ஆரம்பித்தார். திருப்பியும் அவர் கதை எழுதிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம். அவருக்குள்ள அப்படியே ஒரு பயம். சுற்றி பார்த்தாரு. ஆனால் எங்கேயோ தூரத்துலேருந்து ஒரு சத்தம் வர மாதிரி இருந்தது. அவர் உடனே வெளியே போய் பார்த்தாரு. இருட்டு, எதுவும் தெரியல. அந்த ஓனரோட வீட்டில் மட்டும் வாசலில் ஒரு வெளிச்சம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு கீழே ஒரு சின்ன பையன் உட்காந்து இவரை பார்த்து கை அசைச்சிட்டு இருந்தான். இந்த சின்ன பையன் தான் தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு இவரை கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இவரோட பேர் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருந்தார். ஒரு சொல்ல ஒரு கதை வந்து கேட்டார். என்ன தம்பி இங்கே பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அந்த பையன் சொன்னான், ஜான், என் கூட நீங்கள் விளையாடுவீங்களா? ஜான் அவருக்கான ஒரு நல்ல கதை கிடைக்கலைங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில் ராத்திரி இந்த பையன் வந்தான். இப்படி கேட்குறதில்ல கோவம். உடனே அந்த பையனை பார்த்து, உன் கூட விளையாடுறதா என் வேலையா? நான் இங்கே வந்தது என் கதை எழுதிருக்காங்க. தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ போய் தூங்குறியா? இதை கேட்டோன்னு அந்த பையனுக்கு கோவம். சங்கடத்தோடு அந்த பையன் திருப்பி அவன் வீட்டுக்கே போயிட்டான். ஜானுக்கு ரொம்ப கோபம். அவரோட கதை எழுதுறப்போ இந்த பையன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அவர் அந்த ஓனர் வீட்டில் போய் கதவை தட்டி கூப்பிட்டார். ஓனரோட பொண்ணு வந்து திறந்தாங்க. நேற்று உங்கள் பையன் என் வீட்டு வாசலில் இருந்தான் ராத்திரி, உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு ஒரே ஷாக், சங்கடம். அந்த பொண்ணு சொன்னா, என் பையன் இறந்து 20 வருஷம் ஆச்சு. அவன் 10 வயசாக இருக்கும்போதே இறந்துட்டான். தயவுசெய்து ஒரு கதையை நீங்கள் சீக்கிரம் முடிச்சுட்டு இங்கிருந்து கிளம்புங்க. இது சொன்ன அந்த பொண்ணை கதை அடிச்சு உள்ள போயிட்டாங்க. இதை கேட்டோன்னு அந்த ஜானுக்கு ஒரே ஷாக், பயம். அந்த பயத்திலேயே வந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதே யோசிச்சு தூங்கிட்டார். அந்த நாள் ராத்திரி அவர் கதை எழுத ஆரம்பித்தார். மறுபடியும் இவர் காலையில் நடந்த விஷயத்தை யோசிச்சு அவர் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தார். அவர்னால கதையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ ஒரு நல்ல ஷவர் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த கதையை யோசிச்சு எழுதுவோம் அப்படின்ட்டு அவர் ஒரு டீ சாப்பிட்டு பாத்ரூம் போயிருந்தார். ஷவர் ஆன் பண்ணார். நல்லா ஹாட் ஷவர். குளிச்சுட்டு இருந்தார். மறுபடியும் அந்த சத்தம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. மேலே பார்த்தாரு. ஒரு சுற்றி பார்த்தாங்க. எங்கேயுமே அந்த பையன் இல்லை. இவருக்கு ஒரு பயம். இவர் பயத்தில் அப்படியே நடுங்கிட்டார். மறுபடியும் அந்த சத்தம். இந்த டைம் அவருக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அடுத்தது யோசிக்கிறதுக்குள்ள
டேபிள் கடையில் ஒரு கை வந்து அப்படியே ஜானை இழுத்துட்டு போயிடுச்சு. மறுநாள் காலையில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால போலீஸ் அங்கே வந்து ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க. ஜான் எங்கேயுமே இல்லை. அவர் எழுதின பேப்பர்ஸ், அவர் குடித்த டீ கப், அது மட்டும்தான் அங்கே இருந்தது. சுற்றி விசாரித்து பார்த்ததில் ஜான் அவரோட கதைக்காக நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவங்க எங்கேயாவது கதைக்காக வெளியே போயிருப்பாருன்னா கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜான் எங்கே தேடியும் எத்தனை நாள் ஆயும் திரும்பி வரவே இல்லை. ஜான் என்ன ஆனார், எங்கே போனார், எங்கே இருக்காரா எதுவுமே யாருக்குமே தெரியல. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சது 2 பேர். ஒன்று அந்த 10 வயசு பையன், இன்னொன்று இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற அவங்க பாட்டி ஹவுஸ் ஓனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை ஒரு நல்ல கதை வடிவில் உங்கள் கண் முன்னாடி நாங்கள் கொண்டு வருவோம்.